தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷனில் டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இந்த ஒரு மாற்றமோ இல்லை விமர்சனங்களோ வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். முதலமைச்சர் விஜய் தலைமையின் கீழே டிவிக்கே இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. அந்த ஆட்சியை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து இங்கே வந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். இதில் குறிப்பாக ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள். என்னை தோக்கடிச்சதுனால இனிமேட்டு இந்த ப்ரெஸ் மீட்டே நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி இருக்காரு. இருந்த போதிலும் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு பொது மேடை போட்டு அதுல டிவிகே பத்தியும் முதலமைச்சர் விஜய் பத்தியும் கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு வராரு. அது என்ன அப்படின்றதையும் அங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு புது கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு பின்னாடி யார் இருக்கா, அது எதனால அப்படின்றத குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த சமயத்துல எல்லாரும் என்ன கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நாங்களும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்துடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவங்க மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதனால அப்படின்னு பார்க்கின்ற இந்த சமயத்துல யூடியூபர் மாரிதாஸ், பிஜேபியுடைய அடி ஒருடியா வாழக்கூடிய இந்த யூடியூபரை இன்னைக்கு சைபர் கிரைம் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க, அவரை கைது பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். Once again, welcome back to OG Politics. அதாவது இந்த யூடியூபர் மாரிதாஸ், இவருக்கு போர்டு தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்ட பேரும் இருக்கு. போர்டோ இல்லை ஒரு டிவியோ ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடியே உக்காந்துக்கிட்டு பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி பேசுற அப்படின்ட்டு தொடர்ந்து தரைவு குறைவான தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, ஒருமையில பேசுறது, அமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க முக்கியமான பதவிகள் இருந்தாலும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை விமர்சிக்கிறது அப்படின்ற அந்த வேலைகளை பார்த்து பல்வேறு தடவைகள் இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க போன ஆட்சியிலுமே. அதே மாதிரிதான் இந்த தடவை இன்னைக்கு அவர் மதுரையில சைபர் கிரைம் போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து தான் இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மெம்பர்ஸ்லாம் இங்க பாருங்க, கருத்து சுதந்திரத்துக்கு இங்க இடமே இல்லையா, போன ஆட்சி எப்படி அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இந்த ஆட்சிலையும் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது போன ஆட்சிலையும் சரி, இந்த ஆட்சிலையும் சரி, இனிமேட்டு வருகின்ற ஆட்சிலையுமே யாராவது தேவையில்லாம பொய்யான தகவல்கள், அவதூறுகள் இல்ல தனிப்பட்ட முறையில அவங்கள தாக்கி பேசுறது அப்படின்ற இந்த விஷயங்களை பண்ணாங்கன்னா பண்ணதான் செய்வாங்க. இங்க முதலமைச்சர் விஜய் குறிச்சோ இல்ல டிவிகே மினிஸ்டர்ஸை குறிச்சோ டிவிகேவோட ஆட்சியை குறிச்சோ பல்வேறு தரப்பினரும் அவங்களுடைய கருத்துக்களை எதிர் விமர்சனங்களை வந்து பண்ணிட்டு வராங்க. அவங்க எல்லாரையுமே வந்து கைது பண்ணிட்டாங்களா? கிடையாது, அவங்கள யாரையும் கைது பண்ணல. இவரை எதற்காக கைது பண்ணியிருக்காங்கன்னா, இவர் தொடர்ந்து தனி மனித தாக்குதல், பொய்யான அவதூறுகள், இவருடைய ஓன் ப்ரிடிக்ஷன்ஸ் அதெல்லாம் இங்க வந்து திணிச்சிட்டு வராரு யூடியூப்ல. இங்க அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா எல்லா போட்டியும் வந்து அவருடைய கையில எடுத்துட்டாரு, போதைப் பொருளை இங்க வந்து கட்ட விழுத்து விட போறாரு அப்படின்ற அந்த பொய்யான தகவல் பரப்புனதாகட்டும், அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா பத்தி தனிப்பட்ட விதத்துல கேவலமா ஒரு ட்வீட் போட்டது அப்படின்றதாகட்டும் சரி, அமைச்சர்களை மரியாதை இல்லாம அவன் இவன் பேசுறது, ஒருமையில பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், ஏஐ ஜெனரேட் பண்ண வீடியோஸ், ஏஐ ஜெனரேட் பண்ண இமேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இவர் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. சைபர் கிரைமும் இவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இவர் தான் பிஜேபியோட அடிவரடியாச்சு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் போட தான் செய்வேன் அப்படின்னு இவர் போட போய் இப்போ இன்னைக்கு இவரை சைபர் கிரைம் தட்டி தூக்கியிருக்காங்க, மதுரையில இவரை வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாலுமே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இங்க இனிமேட்டு நடக்கக்கூடிய கிரைம்களை நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லுகின்ற இவரு அங்க மத்தியில பல்வேறு வகையான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி இவர் பேசுவாரா? கண்டிப்பா பேச மாட்டாரு. ஏன்னா இவரு முன்ன சொன்ன மாதிரி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அங்க ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டு வச்சிருக்க அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 159 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 15 லட்சம் கோடி வரைக்கும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து இவர் ஏதாவது வாய் திறந்தாரா? கண்டிப்பா கிடையாது. அங்க தொடர்ந்து மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் லீக் ஆயிட்டே இருக்கு. இதனால பல கோடி இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை குறித்து ஏதாவது வீடியோ போட்டிருக்காரா? கண்டிப்பா கிடையாது. ஸோ இப்படி இருக்க இவர் தான் வந்து இப்போ ஒரு மாசமே ஆன டிவிக்கு ஆச்சு, இன்னும் அவங்க அமைச்சரவையே சரியா ஃபார்ம் பண்ணல. போன ஆட்சியில் நடந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பிளானிங்கோட அவங்க அந்த விஷயத்த அணுகலை. இனிமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வர செய்யும். அதுக்குள்ளே பல்வேறு வகையான கீழ்த்தரமான அவதூறுகளை இந்த ஆள் வந்து பரப்பிட்டு வராரு. இந்த சமயத்துல இவரை கைது பண்ணியிருக்காங்க.
இன்னும் இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களை பொலிட்டிக்கலாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுறது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பல்வேறு தரப்பினர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல்வேறு நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்டிகேவை சார்ந்த ஒரு பெண் கூட அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அவங்களையும் வந்து போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வைக்கணும். அப்போதான் இங்கே உண்மையான நியூஸ் என்ன, உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து தெரிய வரும். இப்படி இருக்க அந்த சமயத்தில் நேற்று சீமான் அவர்கள் தேனிசை செல்லப்பா அவருக்கு உண்டான அந்த மேடையில் அவரை பற்றி பேசுறதை விட்டுட்டு அவரை பற்றி 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு. டிவிகே பற்றியும் முதலமைச்சர் விஜயை பற்றியும் 50 நிமிடங்கள் வந்து பேசி வச்சிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து மே 18 அன்னைக்கும் ஒரு மேடை போட்டு பேசியிருந்தாரு. அங்கே பிரபாகரனை குறித்தோ அந்த மே 18 அந்த முள்ளிவாய்க்காலில் என்ன இஷ்யூ நடந்தது அதை குறித்து தான் பேசியிருக்கணும். அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு முதலமைச்சர் விஜயை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் நேற்று திருப்பியும் மேடை போட்டு முதலமைச்சர் விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு. இதுக்கு பேசாம முதலமைச்சருக்கு விஜய் எதிரான மாநாடு அப்படின்னே போடலாமே, இதுக்கு எதிர்க்கு வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு மறைமுகமா இந்த மாதிரி டிவிகேவை விமர்சிக்கணும். நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம. அதுல குறிப்பா அவரு காங்கிரஸை பயங்கரமா தாக்கி பேசியிருக்காரு. நீங்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கே கூட கூட்டணியில இருந்தீங்க, இப்போ வந்து அவங்க டிவிகே ஜெயிச்ச பிறகு இங்க வந்து சேர்ந்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதற்கு வந்து மாணிக்கம் தாகூர் அவங்க வந்து ஒரு பதிலடியும் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி என்ன ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்றீங்களே, உங்க இப்ப புதுசா தம்பி ஆகி இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவங்களையும் வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. நான் கண்டிப்பா அன்னைக்கே என்னுடைய ரெசிக்னேஷனையும் கொடுத்துட்றேன். 2 பேரும் எலெக்ஷன்ல நிக்கலாமா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பதிலடியும் கொடுத்துருக்காரு. இது உண்மைதான். ஏன்னா ஒரு காலத்துல டிஎம்கேவை பயங்கரமா இவர் வந்து விமர்சிச்சிருந்தாரு. இன்னைக்கு அவங்க ஆட்சியில இல்லைன்னு வைங்களேன். இருந்த போதிலும் இவர் சொல்ற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க எடுத்த படங்களான இட்லி கடை ஆகட்டும், பராசக்தி, இந்த படங்களுக்கு எல்லாம் போயிட்டு ரிவ்யூ வந்து கொடுத்திருந்தாரு. ஸ்டாலின் அவர்களையுமே போயிட்டு பார்த்து பேசியிருந்தாருன்னு வைங்களேன். இதெல்லாம் இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பிச்சு அவங்க கட்சி ஆட்களே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி படத்துக்கு அவங்க எடுத்த படத்துக்கு போயிட்டு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணாம ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உண்மையாலுமே உங்களுக்கு இவங்க சொல்ற மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் இருக்கா? நீங்களும் டிஎம்கேவும் ஒண்ணுதானா, இல்ல நீங்க உண்மையாலுமே எல்லாரும் சொல்ற மாதிரி டிஎம்கேவோட பி டீமா அப்படின்ற மாதிரியான அந்த கேள்விகளும் வச்சிருந்தாங்க. இதனாலதான் 8% இருந்த இவங்களுடைய வாக்கு இன்னைக்கு 4% மாறி இருக்குன்னு வைங்களேன். அவர் தான் வந்து கேட்கிறாராம், மோடியை ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு சந்திச்சதுனால விமர்சனம் வச்சிருக்கீங்களே சிஎம் சார், இப்ப நீங்களே போயிட்டு பார்த்துருக்கீங்களே, அதற்கு என்ன பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படின்னு கேட்கிறாரு. இங்க இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, முன்னாடி இருந்த எம்.கே. ஸ்டாலின் அவங்க மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி, அதற்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அவர்களுமே போயிட்டு பிஎம் மோடியை வந்து பார்த்துருக்காங்க. இங்க யாரு சிஎம்ஆ இருக்கா, அந்த இடத்துல யாரு வந்து பிஎம்ஆ இருக்கா, இங்க சிஎம்ஆ இருக்கிறவங்க அங்க பிஎம்ஆ இருக்கக்கூடியவங்கள போய் பார்க்கறதுன்றது ஒரு சர்வ சாதாரணமான விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த பிஎம் அந்த போஸ்ட்டுக்கு தான் மதிப்போச்சு. அந்த யார் இருக்காங்க அப்படின்றதுலாம் அங்க முக்கியம் கிடையாது. அந்த போஸ்டிங்ல யார் இருந்தாலும் அதற்குண்டான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அதுதான் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது ஜெயிச்சாதானே தெரியும் இந்த மாதிரி யாரை போயிட்டு பார்க்கணும், என்ன பேசணும், எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து வைக்கணும். நீங்க தான் தொடர்ந்து 16 வருஷமா பயிற்சியிலே இருக்கீங்களே, உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அது உண்மையாலுமே செம்மையா இருந்தது. மயிரவளை கெட்ட வச்சுன்னு நம்ம மயத்துக்கு தலையில் சிரைச்சிட்டு போ, கொட்டுனா போட்டிதுன்னு என்ன மயத்துக்கு விற்க மாட்டா, போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சுட்டு உயிரை கொடுத்த சாமிக்கு இதை வளர்த்து சடசடையா சிறைக்கிறிய, அப்ப மயிரளவுக்கு தான் வர மதிக்கிறியா? ஏன்னா இவர் அந்த மேடையிலே வந்து பாத்தீங்கன்னா மேடை நாகரிகம் அப்படின்றது ஒன்று சுத்தமா இல்லாம ரொம்ப தரைக்குறைவா பேசுறாருன்னு வைக்கிறேன். ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்டை வந்து திருப்பி ஒரு 20 தடவை சொல்லியிருப்பாரு. இதை வந்து கெட்ட வார்த்தைன்னு நீங்க சொல்றீங்களே, இந்த மாதிரி இலக்கியத்திலலாம் இங்க வந்து இருக்கே, அவங்க வந்து பேசி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த மாதிரியான ஒரு சொசைட்டி வந்து சொஃபஸ்டிகேட்டடான ஒரு சொசைட்டி வந்து இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான இந்த வார்த்தைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்ட்டு
ஒரு விஷயத்த இங்க உருவாக்கிட்டாங்க. அது நல்ல விஷயம் தானே. அது ஒரு கெட்ட வார்த்தையா பார்த்து அதை ஒதுக்குறது அப்படின்றது நல்ல விஷயம் தானே. இது மட்டும் கிடையாது, தமிழ்ல இன்னும் பல்வேறு வார்த்தைகளை இந்த மாதிரி பண்றாங்க. அது இவருக்கு பொறுக்கலையா. ஏன் வந்து எல்லாரும் என்ன வந்து விமர்சிக்கிறீங்க, நான் தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த சுத்த தமிழ் வார்த்தையை தானே பயன்படுத்துறேன் அப்படின்ட்டு சொல்ற இவரு வார்த்தையை ஸ்ட்ராங்கா பயன்படுத்துறாரு. என்ன புடுங்கிட்டீங்க, என்ன இவங்களுக்கு ஓட்டு போட்டு புடுங்கிட்டீங்க, இவங்க எல்லாம் என்ன புடுங்கிட்டாங்க அப்படின்ற அந்த வார்த்தையுமே பயன்படுத்திக்கிட்டாரு. அவன் ஊடகத்தை மயிரளவோட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. ஸோ இந்த மாதிரி பேசுற இவர் தான் ஒன்று சொல்றாரு, இங்க ஊடக தீண்டாமை நடக்குது. அதாவது இந்த பிரஸ் எல்லாருமே என்னை வந்து தவிர்க்கிறாங்க, என்னை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஆனா அந்த பேட்டியை வந்து போடுறாங்களா, அந்த மக்கள் கிட்ட போயிட்டு கொண்டு போய் சேர்க்கறாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இந்த பிரஸ் மீடியாலாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த மக்கள் கிட்ட சேர்ப்பாங்க. இவரை ஒரு இம்பார்ட்டனே இல்லாத ஒரு பொலிட்டிஷியனா தான் வந்து தமிழக மக்களும் பாக்குறாங்க, ஊடகமும் பாக்குதுன்னு வைங்களேன். அதை தான் இவர் வந்து சொல்லி நேற்று அழுது வச்சிருக்காரு. இங்க பாருங்க ஊடக தீண்டாமை நடக்குது, இதனாலதான் நான் வந்து இனிமேட்டு யாருக்கிட்டையும் பேட்டி கொடுக்கறது இல்லை அப்படின்ற அந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவரு மீடியாவை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, இல்ல மீடியா இவரை ரிஜெக்ட் பண்ணாலுமே சரி, இங்க எந்த ஒரு மாற்றமும் நிகழ போறது கிடையாது. இவரோட ஓட் பேக்ஸ் வந்து இவர் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா படிப்படியா குறைஞ்சி கீழே தான் வரப்போகுது. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த, தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். அதுலயும் ஒண்ணு சொல்றாரு, இவரை ஏன் முதலமைச்சர் ஆக்குனீங்க, இவர் நடிச்சதுல ஏதாவது ஒரு படம் நல்ல படம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இங்கேயும் ஒரு குத்து குத்திட்டு அங்க தென்னைமர சின்னத்துலயும் போயிட்டு ஒரு குத்து குத்துறாரு. ரஜினி நடிச்சதுல ஒரு 50 படம் நல்லா இருக்கும், கமல் ஒரு நடிச்சதுல 100 படம் நல்லா இருக்கும், ஆனா விஜய் அவர்கள் நடிச்சதுல ஒரு படம் கூட நல்லா இருக்காது அப்படின்றாரு. ஒரு படம் கூட நல்லா இல்லை அப்படின்ற சொல்றகின்ற ஒரு ஆக்டருக்கு தான் 200+ கோடி வந்து இங்க சம்பளமா தராங்களா. சொல்ல போனா விஜய் அவர்கள் நடிக்கக்குள்ளார ஒரு டைம்ல இந்தியாவிலே அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா இருந்தாரு. 250 கோடிக்கு மேல அவர் வந்து சம்பளம் வாங்கியிருந்தாரு. இதை வந்து சீமான் அவர்களே வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பாரு, விஜய் அவர் தான் இன்னைக்கு இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா இருக்காரு, அவர் அரசியல் வர்றதுல என்ன தப்பு இருக்கு, அவர் ஒரு தமிழன், அவர் அரசியல் வந்தா நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஆள் தான் வைங்களேன். தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சு. அவர் வந்து கேட்கிறாரு, நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு அப்படின்னு பாட்டு போட்டீங்களே அப்படின்ற ஒரு நபரு இன்னைக்கு வந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னு புலம்பி தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இவர் நடிச்ச ஒரு எல்லைக்கே அப்படின்ற ஒரு படம், அதுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்திருப்பாரு. அந்த மாதிரி படங்கள்ல இவர் ஏன் போயிட்டு நடிக்கிறாரு அப்படின்னு நம்மளும் கேட்கலாம் இல்லையா. இங்க பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சான். அதாவது சிஎம் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுனால இந்த பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் ஏற்பட்டு இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்றாரு இவரு. கொடுமடே, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அத மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதான். 35% பேரு, 1,72,00,000 பேரு தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். தாழ்த்தனமா வந்து சிஎம் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். எல்லாருமே தற்கூரியம். அந்த மாதிரி தான் இவர் பேசியிருக்காரு. இதனாலதான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இவரோட ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சுத்தமா ஒரு ரிலவெண்டே இல்லாத ஒரு கட்சியா இன்னைக்கு மாறி நிற்கிறாரு. இங்க என்ன விஷயங்கள் கரண்ட்ல இங்க நடக்கின்ற அந்த குற்றங்கள் அதை மையப்படுத்தி பேசினாலுமே சரி, அதை விட்டுட்டு ஏன் ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னு அவரு எப்ப ரிசல்ட் வந்துச்சு, மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்துச்சு, இன்னும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவரும் சரி, இந்த எதிர்கட்சியை சார்ந்த மெம்பர்ஸும் சரி, மேடைகளை போட்டு அழுது வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் இப்ப போட ஆரம்பிச்சுட்டாங்க, ஒப்பாரி நாள் 30, ஒப்பாரி நாள் 31 அப்படின்ட்டு எல்லாருமே போட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்து வெற்றி தோல்விக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், எனக்கு வந்து கொள்கை தான் முக்கியம், கோட்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச், அந்த மேடை ஸ்பீச் ஆரம்பிக்கக்குள்ள சொன்ன இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் முடிவுக்குள்ள வந்து சொல்றாரு, 8% இருந்த அந்த ஓட் பேங்க் வந்து 4% ஆச்சுன்னு யாரும் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து வேலை செய்யுங்க, நம்மளுடைய கொள்கையை முன்னிறுத்துங்க, நம்ம பின்னாடி ஒதுங்கிறது அப்படின்றது பாயறதுக்காக தான், நம்ம கூடி சீக்கிரத்துல 40% கூட தாண்ட வாய்ப்பு இருக்கிறது, இது வந்து ஒரு தற்காலிக பின்னடைவு தான் அப்படின்னு சொல்றாரு. என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு, என் பேரின சொந்தங்களுக்கு சொல்லுவேன், இது
தற்காலிக ஒரு பின்னடை தான். அதாவது இங்க இன்ஜினியரிங் அப்படின்றது 4 வருஷம். அதை 4 வருஷத்துல முடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 5-6 வருஷத்துல முடிச்சா பரவாயில்ல. 16 வருஷம் ஒருத்தன் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான்னா அதை வந்து நம்ம தற்காலிக தோல்வி அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அந்த கேஸ் முடிஞ்சிருது, அது அவ்வளோதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் சீமான் அவர்களுடைய பேச்சுமே இருக்கு. இங்க உண்மையாலுமே மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் என்ன விரும்புறாங்க, என்ன மாற்றத்தை இங்க கொண்டு வர போறாரு அப்படின்ட்டு இவர் தொடர்ந்து அரசியல் பண்ணா இவருக்கு இந்த வாக்கு வங்கிகள் வந்து ஏறும். பண்ணலைன்னா இவருக்கு அடுத்த தடவையும் பயிற்சி தான் மிஞ்சும். ஏன்னா இப்போ இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இன்னொரு சீமான் வந்து என்டர் ஆயிருக்காரு. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். அங்கே வந்து அவர் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இதில் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. அவர் சொன்ன உடனே பாருங்க, இந்த மாதிரி 15 லட்சம் பேருக்கு மேலே வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம போயிட்டு உள்ள என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தாக்கா, யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்களோ, ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்களோ, மத்தியில் ஆளுகின்ற அந்த பிஜேபி பிற ஸ்டேட்ல இருக்கிற அந்த பிஜேபி அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்லாம் ரொம்ப குறைவு, நார்த் இந்தியன்ல இருந்தா நிறைய பேர் லாகின் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகளும் வந்துகிட்டு இருக்கு. இவரு பிஜேபியோட பி டீம் கிடையாது, பிஜேபியோட ஏ டீம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் செய்யற விதத்துல அந்த கட்சியில இருக்கக்கூடிய பாதி முக்கிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டே வராங்க. எல்லாருமே வந்து அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த இயக்கத்துல வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இதுல தான் இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் வந்து ஒரு லீடர்ஷிப், எல்லாரையுமே லீடர்ஷிப் ஆக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தை இங்க கொண்டு வர போறேன். இவர் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சது இவருக்கே இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஏன்னா அங்க போயிட்டு மக்கள் கிட்ட வந்து கேட்கறாங்க, ஒரு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவருடைய அஜெண்டா என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இங்க பிஜேபியால கால் ஊன்ற முடியல, அதனால தான் அண்ணாமலை போன்ற ஆட்களை இங்கே இறக்கி விட்டு எப்படியாவது இந்த ஓட் ஷேரை வந்து பிரிக்கணும், அதில் ஏதாவது சீட்டு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்றத கிளியர் கட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை எல்லா கட்சி தலைவர்களுமே பயங்கரமாக எக்ஸ்போஸும் பண்ணிட்டு வராங்கன்னு வைங்களேன். இந்த சமயத்தில் இவருக்கு போட்டியாக நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் பாரு, என்ன எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நானும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்துடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவங்க வந்து மக்கள் மேடை, பீப்புள்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன், இதில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க, நம்ம வந்து ஒரு மக்கள் சக்தியா வந்து எழுந்து நிற்போம். எல்லாருமே இதுல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை வருடங்கள் ரஜினி அவர்கள் பீக்ல இருந்தாரு, அப்பெல்லாம் பண்ணாத இவங்க ஏன் இந்த மாதிரி திடீர்னு இப்ப முதலமைச்சர் டிவிகேவா 2 வருஷத்துலயே ஆரம்பிச்சு முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்திருக்க இந்த சமயத்துல ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கணும், இது எல்லாமே இங்க கிளியர் கட்டா வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதாவது முதலமைச்சரா விஜய் அவர்கள் ஆனது இங்க இந்த கூட்டத்துக்கு சுத்தமா பிடிக்கல, சுத்தமா ஆகல. அதனாலே என்னமோ இந்த மாதிரியான புது புது இயக்கங்கள், புது புது கட்சிகள்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி 2 இல்லை 3 இல்லை இன்னும் 100 கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, 200 இயக்கங்கள் ஆரம்பிச்சாலும் சரி, முதலமைச்சர் விஜய அது எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்றதான் இங்க ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை. என்னதான் இந்த மாதிரி அவரை குறித்து பல்வேறு வதந்திகளை விமர்சனங்களை வச்சாலுமே சரி, அது எந்த வகையிலையும் டிவிகேவையோ விஜய் அவர்களையோ எந்த ஒரு பாதிப்புக்குள்ளும் ஆக்காது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர் மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் வந்து உண்டாக்கியிருக்காரு. ஒரு காலத்தை வெப் சீரிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களா இன்னைக்கு நியூஸ் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வியூஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சிருந்தவங்கலாம் இன்னைக்கு யூடியூப் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றத இளைஞர்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாற்றம் வந்து எதனால நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிளியராகவே தெரியுது, விஜய் அவர்கள் அப்படின்ற அந்த ஒத்தை மனிதரால் தான். ஸோ இப்படி இருக்க சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு பாசிங் கிளவுட் தான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இன்னும் பல்வேறு வகையான அரசியல் சார்ந்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர காத்திருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.